வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குரோர்பதி குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் ஆர்பிஜியின் இனிய காலை வணக்கம். நம்ம குரோர்பதி கிளப்பில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குரோர்பதி கிளப்பில் கேஒய்சி வெரிஃபை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று மீட்டிங்கில் நம்மளுடைய எம்டி சார் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே இருக்கிற 4 பிளானோட ஒரு புது பிளான் ஆட் ஆகுது. இந்த புது பிளானோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, ஹெல்பிங் அமௌண்ட் வந்து 5,000 ப்ளஸ் ஸ்பான்சர் இன்கம் 500. இது மட்டும் தான் நேற்று எம்டி சார் சொல்லியிருக்காங்க. இது வந்து சர்ப்ரைஸ் அப்படிங்கிறனால இந்த பிளான் நமக்கு ஆட் ஆகிற, அதாவது லான்ச் ஆகிற முதல் நாள் மீட்டிங்கில் தான் இந்த பிளான் டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அது சஸ்பென்ஸ் தான், சர்ப்ரைஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் கொண்டு வர்றதுனால இந்த பிளான் அமௌண்ட்டு மட்டும் முன்னாடி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே 4 பிளான்லேயும் சீனியாரிட்டியை நிறைய பேர் தவற விட்டால் அமௌண்ட் ரெடி பண்ணி வைக்கல அப்படிங்கிற சில பேரோட மன வருத்தங்களெல்லாம் போக்குறதுக்காக தான் முன்னாடியே அமௌண்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமௌண்ட்டு மட்டும் வந்து நேற்று மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னாக்கா ஒரு 3 ஸ்டெப்பு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற பிளானில் நம்ம ஐடியில் வந்து பார்த்திங்கனாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்மளுடைய ஐடியில் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்து நீங்கள் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கனாக்கா, ஃபேண்டசி பிளான் வரைக்கும் ஆக்டிவில் இருக்கணும். அதாவது நம்மளுடைய குரோர்பதி கிளப்பில் இருக்கிற 4 பிளானும் பேசிக், ஸ்டாண்டர்ட், எலைட் அண்ட் ஃபேண்டசி, இது வரைக்கும் 4 பிளானும் ஆக்டிவில் இருக்கணும். 4 பிளான்லேயும் எல்லா லெவலும் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்க அமௌண்ட்டை அப்கிரேட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்திருக்க அமௌண்ட்டை அப்கிரேட் பண்ணி எல்லாமே லைவில் இருக்கணும். இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு எல்லாமே இருந்தாவே தான் நியூ பிளான், ரெடியாக இருக்கிற நியூ பிளானில் நீங்கள் ஆக்டிவ் பண்ண முடியும். இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க எல்லாருமே. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பிளானுக்கான அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சிங்க. இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்கா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். எனக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கேஒய்சி எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணுவோம், லாகின் ஆகிடும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழே கேப்சா ஒன்று கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடி நம்பர், அடுத்தது பாஸ்வேர்டு, அடுத்தது எந்த கரண்ட் கேப்சா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு 6 டிஜிட் நம்பர் வரும். இது வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் லாகின் பண்ணும் பொழுதும் இந்த நம்பர் வந்து மாறி மாறி வரும். அந்த நம்பரை வந்து கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா தான் லாகின் ஆகும். இந்த நம்பர் தப்பாக கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகாது. அப்போ இது ஒரு அப்டேட் வந்திருக்கு, இதையும் பார்த்துங்க. இது தெரிஞ்சவங்க வைக்க, தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிங்க. இந்த அப்டேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வந்ததுலேருந்து இந்த கேப்சா கொடுத்தீங்கன்னா தான் லாகின் ஆகும். இந்த கேப்சா கரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணிங்க. உங்கள் ஐடியை லாகின் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து கோ டு பேசிக் டேஷ்போர்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த பேசிக் பிளான் டேஷ்போர்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஆடு வரும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 crore நபர்களை நம்மளுடைய குரோர்பதி கிளப்பில் இணைக்கிறது தான். 2026க்குள்ளே இந்த நபர்களை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷன், 1 crore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன், அந்த ஆடு வந்திருக்கு. இதுமாரி ஆடு வரும். இந்த ஆடு வந்து மேலே எண்டு மார்க்கெட் டச் பண்ணிங்கன்னா போய்டும். அதை எண்டு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ண பிறகு உங்களுடைய டேஷ்போர்டு இதுமாரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஐடி நம்பர், நேம் எல்லாமே இருக்கும். உங்களுடைய கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்கனாக்கா உங்கள் ஐடி நம்பர் யாருக்கு பண்ண போகிறீங்களோ அவங்க ஐடி நம்பர், அவங்க நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த இடத்துல செக் பண்ணிங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 99 உங்களுக்கு ரிலேட்டிவ் இவங்க ஐடி நம்பர்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அது வந்து சப்போஸ் அந்த ஐடியை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கேஒய்சி கொடுக்கும்போது மாறி போய்டும். அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். உங்களுடைய எந்த ஐடிக்கு நீங்கள் கேஒய்சி கொடுக்க போகிறீங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே தெளிவாக எடுத்து வச்சிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஒய்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய என்ன ஐடி கொடுக்க போகிறீங்களோ அந்த ஐடியை வந்து கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அதை வந்து கரெக்டாக அந்த சைஸுக்கு கரெக்ட் பண்ணி வச்சிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய பேன் கார்டு, அடுத்தது உங்களுடைய பேங்க் டீட்டெயில், பேங்க் பாஸ்புக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் நேம் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி அதையும் பார்த்துங்க. எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள்
கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு ஐடியை ஓப்பன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாமே மொபைலில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ எடுத்து சைஸை கரெக்டாக அந்த சைஸுக்கு கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு, அடுத்தது நீங்கள் ஐடி ஆக்டிவிட்டியில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கேஒய்சி வெரிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்லோடு ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து தெளிவாக பண்ணி வச்சிங்க. பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஐடி டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் 3 கோடு மெனு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா டேஷ்போர்ட், ரெண்டாவதாக ப்ரோஃபைல்னு இருக்கும். அந்த ப்ரோஃபைல் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். அந்த ப்ரோஃபைல் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மெனுஸ் ஓப்பன் ஆகும். அதில் 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் கேஒய்சி அப்படின்னு இருக்கும். அப்டேட் கேஒய்சி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டேர்ம் அண்ட் கண்டிஷன். இதை வந்து நீங்கள் முழுசாக படித்து பார்த்துக்கலாம். இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது. கீழே அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா தமிழ்லேயும் இருக்கும். இதில் டேர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்துக்கலாம். படித்து பார்த்துட்டு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் மறைஞ்சிட்டு திருப்பி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கேஒய்சி அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வெயிட்டிங் ஃபார் அப்லோடு அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டைப் ஆஃப் என்ன டைப் ஆஃப் வந்து கேஒய்சி அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல வந்து செலக்ட்னு இருக்கும். இதில் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு, லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இதில் நீங்கள் ஏதோ ஒரு ஐடியை கொடுக்கலாம். இந்த எந்த ஐடி நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஐடி நேமை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் மெயின். இந்த இடத்துல எந்த ஐடி கொடுக்க போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஆதார் கொடுக்க போகிறேன், ஆதார்னு செலக்ட் பண்ணிங்க. லைசன்ஸ் கொடுக்குறவங்க லைசன்ஸு, எந்த ஐடி கொடுக்க போகிறீங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. இப்போ ஆதார்னா ஆதார் செலக்ட் பண்ணிங்க. ஆதார் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆதார்னு மேலே செலக்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது அந்த ஆதாரில் என்ன நேம், உங்களுடைய ஐடியில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஐடிக்கு அந்த நேம் கரெக்டாக இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இதில் டைப் பண்ணுங்கள். அடுத்தது ப்ரூஃப், அந்த ஐடியோட நம்பர் இருக்கும், ஆதார் நம்பர் இருக்கும் இல்லையா, ஆதார் நம்பரை இதை டைப் பண்ணுங்கள். அடுத்தது அட்ரஸ்ஸு, உங்களோட டோர் நம்பரோட அட்ரஸ் சீட்டு, ஊர் பேர் இருக்கும், அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்கோடு இருக்கும். உங்கள் பின்கோடை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது வந்து தாலுக்கா. நீங்கள் பின்கோடை டைப் பண்ணிவிட்டு கீழே தாலுக்கா அப்படிங்கிறதுல நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு உங்களுடைய தாலுக்கா, உங்கள் நியரஸ்ட் அந்த பின்கோடில் வர தாலுக்கா எல்லாமே வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த தாலுக்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸுங்கிற இடத்துலையும் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு அந்த தாலுக்காவில் உள்ள எந்த போஸ்ட் ஆஃபீஸ்னு வரும். அதில் உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸோ அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த பின்கோடை வச்சு டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது ஸ்டேட்டு தமிழ்நாடு, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது ஐடி ப்ரூஃபு அப்லோட் பண்ண சூஸ் ஃபைல் அப்படின்னு கேட்டிருக்கோம். இது இப்போ அப்லோட் பண்ணாதீங்க. டைப் பண்ணுறது எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்லோடு ஈஸியாக இருக்கும். அதனால் அப்படியே கீழே மூவ் பண்ணுங்கள். கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி அந்த ஐடி ப்ரூஃபுக்கான பேஜ் வரும். அதுக்கு கீழே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேன் கார்டு நம்பர், பேன் டீட்டெயில் இருக்கும். பேன் கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணிவிடுங்க. இதுலேயும் பேன் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணணும். இதையும் எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். கீழே அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேங்க் டீட்டெயில் வரும். பேங்க் டீட்டெயில் வந்து கரெக்டாக உங்களுடைய நேமு, அடுத்தது அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இது எல்லாமே தெளிவாக கொடுங்க. இந்த ஐஎஃப்எஸ்சி கொடுத்தோடனே உங்களுடைய பேங்க் நேம் வந்துடும், எந்த பேங்க் அப்படின்னு வந்துடும், எந்த பிரான்ச்சு அப்படிங்கிறத வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஐஎஃப்எஸ்சி நம்பர் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வராது. அப்போ நீங்கள் ஐஎஃப்எஸ்சி நம்பரை கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் நேமும் எந்த பிரான்ச் அப்படிங்கிறதும் தெளிவாக வந்துடும். வந்த பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாமே சூஸ் பண்ணிட்டு அடுத்தது சூஸ் ஃபைல் கேட்கும். அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஃபைல் அப்லோட் பண்ணணும். இதையும் அப்படியே வச்சுட்டு கீழே அடுத்தது மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் டைப் பண்ணது எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்பர்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அப்லோடு என்ன பண்ணணும், ஆதார் கார்டு கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போ நீங்கள் என்ன ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி அதை வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி 4 ஆப்ஷன் வரும். இதில் வந்து ஃபோட்டோ உங்களுடைய கேலரியிலேருந்து எடுக்கிறீங்களா, அல்லது நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா, இல்லை ஃபைல்லேருந்து எதுவும் சூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். இல்லை கூகுள் ட்ரைவ்லேருந்து சூஸ் பண்ணிக்கலான்னு கேட்கும். நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க டேரெக்டாக. அது வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும், அப்லோட் ஆகாது.
அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃபோட்டோ லைப்ரரியில், அதாவது உங்களுடைய கேலரியில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோ லைப்ரரியில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அந்த இடத்துக்கு பேஜுக்கு போகும். அங்கே நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்கா உங்கள் ஐடி செலக்ட் ஆகும். டன் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கனாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூஸ் ஃபைலுக்கு நேராக உங்கள் ஐடி ஃபைல் நம்பர் ஜேபிசி ஃபைலாக இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது ரெண்டாவது இதில் வந்து சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு இதில் உங்களுடைய பேக் சைடு, ஆதார் கார்டோட பேக் சைடு, நீங்கள் என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அதோட பேக் சைடு சூஸ் ஃபைல் கொடுங்க. அதேமாரி தான் வரும். டேரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ கேலரியில் போய்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் பேக் சைடு ஃபோட்டோ வரும். ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபைல் இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்தது கீழே மூவ் பண்ணுங்கள். கீழே மூவ் பண்ணிங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில் கேட்கும். பேன் கார்டு ஏற்கனவே வந்து பேன் நம்பர் நம்ம டைப் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல சூஸ் ஃபைலு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கனாக்கா அதேமாரி ஃபோட்டோ கேலரியில் போய்ட்டு உங்களுடைய பேன் கார்டை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுடைய இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகிடும். இதுக்கான ஃபைல் நேமும் இந்த இடத்துல வந்துடும். இப்போ அடுத்தது கீழே மூவ் பண்ணுங்கள். பேங்க் டீட்டெயில் வரும். பேங்க் டீட்டெயில் ஏற்கனவே எல்லாமே டைப் பண்ணியிருப்போம். கீழே லாஸ்ட்டாக போய்ட்டு உங்களுடைய சூஸ் ஃபைல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ், உங்கள் அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் நேம் தெளிவாக இருக்கிற மாரி அதையும் அப்லோடு பண்ணிவிடுங்க. அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஃபைல் நேம் வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொனேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் திருப்பியும் மேலேருந்து ஒரு தடவை செக் பண்ணிங்க, எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா, எல்லா நேமும் கரெக்டாக கொடுத்துருக்கோமா செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த டொனேஷன் கொடுங்க. இந்த டொனேஷன் ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் கரெக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுங்க. டொனேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டொனேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ண சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர், ட்ரான்சாக்ஷன் டேட்டு, அமௌண்ட் அதிலே வந்திருக்கும் 300 ரூபான்னு சொல்லிட்டு சூஸ் ஃபைல். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா 300 ரூபா டொனேஷன் பண்ணணும் காமராஜர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு. பண்ணினா தான் இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த டொனேஷன் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு இருக்கும். நீங்கள் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறது மாரி ஒரு இது இருக்கும். அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய ஜிபேக்கு போய்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இதில் வந்து நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் எல்லாமே கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த கியூஆர் கோடை, கீழே இருக்கிற கியூஆர் கோடு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்கு போய்டுங்க. ஜிபே அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் ஜிபே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுமாரி தான் இருக்கும். ஃபோன்பே எதில் ஓப்பன் பண்ணாலும் அதில் ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி கியூஆர் கோடு ஸ்கேன் ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோடு ஃப்ரம் கேலரி, உங்களுடைய ஃபோட்டோ கேலரிலேருந்து அப்லோடு பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோட்டோ கலெக்ஷனுக்கு போய்டும். அங்கே போய்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இருக்கு பாருங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கனாக்கா அது செலக்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். காமராஜர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூபிஐ ஐடி நம்பர் எல்லாமே வந்துடும். இதுக்கு கீழே நீங்கள் வந்து 300 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது ஜிபேயில் தெரியும் இல்லையா, 300 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அமௌண்ட்டு 300 டைப் பண்ணுங்கள். கீழே ஆட் நோட்னு இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 டைப் பண்ணிட்டு கீழே ஆட் நோட்டில் உங்களுடைய ஐடி நம்பர் சிசின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஐடி நம்பர் என்னவோ அதை போட்டுருங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்கள் நேமையும் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு பேமெண்ட் கொடுத்துருங்க. பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு அப்படின்னாக்கா உங்கள் பேமெண்ட் சென்ட் ஆகிருக்கும். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜிபேயில் ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்னு இருக்கிற இடத்துல நீங்கள் லாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ண அந்த காமராஜர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். 300 ருபீஸ்னு சொல்லி காட்டி இந்த 300 ருபீஸ் நேராக அந்த ஏரோவில் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பேஜ் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். மேலே காமராஜர் ஃபவுண்டேஷன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர்னு இருக்கும். 55572 அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதை கரெக்டாக நோட் பண்ணிங்க. இந்த நம்பரை தான் நம்ம அங்கே டைப் பண்ணணும். இந்த நம்பரை அவசியம் கரெக்டாக நோட் பண்ணிங்க, தப்பாக நோட் பண்ணிட்டாதீங்க. கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடிக்கு போங்க. ஐடியில் போனீங்கன்னா இந்த பேஜில் தான் இருக்கும். இந்த பேஜில் ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் டேட்டு அப்படிங்கிற இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பாக்ஸு டேட்டோட இந்த மந்தோட பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இன்றைக்கி நீங்கள் எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மேலே டேட்டு வந்துடும்.
அதாவது மாதம், டேட்டு, இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கும். கரெக்டான டேட்டு வந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க என்றைக்கோ அந்த டேட்டு கரெக்டாக இருக்கணும், அதையும் பார்த்துங்க. இங்கே 300 ருபீஸ் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் இருக்கும். சூஸ் ஃபைல் ஏற்கனவே அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா பேமெண்ட் பண்ணதை, அந்த சூஸ் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுடைய ஃபைலில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோடு பண்ணுங்கள். சூஸ் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோட்டோ கீழே கேட்கும், அப்லோடு பண்ணிவிடுங்க. அப்லோடு பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் நம்பர் வந்துடும். வந்த பிறகு இந்த இது அப்லோட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது வந்து ஜிபே நீங்கள் பேமெண்ட் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி இது டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் இது வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாக்கா கம்பெனியில் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகே கொடுத்துருவாங்க. அப்படி ஓகே கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் பேஜில் டேஷ்போர்டில் ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல இதேமாரி கேஒய்சி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நாள் வரல அப்படின்னாக்கா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட்டிங்னு இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எதுவும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா ரீ அப்ரூவல்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கேஒய்சி பக்கத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரீ அப்லோட்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா திருப்பி என்ன கரெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ரீ அப்லோட் பண்ணுறது மாரி இருக்கும். நீங்கள் இதில் வந்து ரீ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்த பிறகு உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜில் இது மாதிரி கேஒய்சி வெரிஃபைடு அப்படின்னு வந்துடுச்சுனாக்கா உங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சரி பண்ணி வச்சிங்க. ஏன் அப்படின்னாக்கா வெகு விரைவில் வந்து புதிய பிளான் வருது. புதிய பிளான் வந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகுது. அதனால் வந்து அந்த பிளான் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டாக கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக பார்த்து எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுங்க. வேறு என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கான்டாக்ட்லேயும் கொடுக்குறேன். அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு பண்ணலாம். இது வந்து நமக்கு புது பிளானுக்கு வந்து கேஒய்சி அவசியம். ஃப்யூச்சரில் நம்ம எல்லா பிளான்லேயும் இன்கம் வாங்குறதுக்கும் கேஒய்சி அவசியம். அதனால் கேஒய்சி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.